எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய மாங்காய் ஊறுகாய். வாங்க இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே 3 மீடியம் சைஸ் நல்ல புளிப்பாக இருக்க மாங்காயை நான் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. ஈரங்கிறது இந்த மாங்காயில் சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க. நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மாங்காயில் கொட்டையை எடுத்துட்டுங்க நறுக்கி எடுத்துக்கணும். இது மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டால் இந்த மாங்காய் துண்டுகள் எவ்வளோ அளவு வருதுங்கிறத வச்சு தான் காரமும் உப்பும் நம்ம போட போகிறோம். நான் இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டேங்க. இது எனக்கு இந்த கப்பில் அளக்கையில் 3.5 கப் அளவுக்கு வந்தது. 3.5 கப்புக்கு இதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா கடைசியில் கூட நம்ம போட்டுக்கலாங்க. அதே மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு காரம் எல்லாம் மாங்காயில் போட்டதுக்கப்புறமாங்க ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதாவது நம்ம போட்டிருக்க உப்பும் காரமும் இந்த மாங்காயில் எல்லா பகுதிகள்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது மாதிரி கலந்ததுக்கப்புறமா இந்த மாங்காயை ஒரு 20 நிமிஷம் போல் தனியாக வச்சுருங்க. அப்போ மாங்காய் காரத்தையும் உப்பையும் உள்வாங்கி நமக்கு மாங்காய் தாளிக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். மாங்காய் ஊறிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் நம்ம ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் வெந்தயம், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் போட்டு மிதமான தணலில் நல்லா வறுத்துட்டுங்க பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். வெந்தயத்தையும் கடுகையும் சூடாக இருக்கும்போதே நம்ம பொடிச்சிடக்கூடாது. நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க மாங்காய் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுருக்க வெந்தயம் கடுகுத்தூள் அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம மாங்காயில் நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுற போகிறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாங்காய் ஊறுகாயை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. நல்லா போட்டு கலந்து 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க இங்கே ஒரு கடாயில் எந்த கப்பில் நீங்கள் மாங்காயை அளந்தீங்களோ அதே கப்பில்ங்க 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த நல்லெண்ணெயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விட்டுறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 பூண்டு பல் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பூண்டும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் போடுறேன். இப்போ நம்ம போட்டிருக்க கடுகு, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் நல்ல எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மாங்காய், அதை எடுத்து எண்ணெயில் போட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வேக விட்டுக்க போகிறோங்க. 2 நிமிஷத்துக்கு அதிகமாக இதை வேக வைக்க வேண்டாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் ஊறுகாயை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம சர்விங் பவுலுக்கோ இல்லாட்டி சர்விங் பிளேட்டுக்கோ நம்ம மாற்றிக்கலாம். 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா எனக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாங்காய் ஊறுகாயை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறேன் நார்மலான மிளகாய்த்தூள் தாங்க யூஸ் பண்ணேன். ஆனால் மார்க்கெட்டில் ஊறுகாய்க்குன்னே தனியாக மிளகாய்த்தூள் கிடைக்கிது. நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த மிளகாய்த்தூள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த மிளகாய்த்தூள் போடும்போது நீங்கள் அளவு கம்மி பண்ணி போடணுங்க. அவ்வளோதாங்க. சுலபமான முறையில் நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாங்காய் சீசனுக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா குக் டு ஈஸி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.